இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் பனாஜி அப்படிங்கிற ஒரு கோவாவின் தலைநகரில் இருக்கிறேன். இருந்துச்சு காரு கிராஸ் பண்ணுறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்காங்க. கோவானா என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. அதை பற்றி நான் சிறு விளக்கம் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இது கடல். இங்கே பாருங்கள், இது ரோடா இது ரோடா. நான் இங்கே சென்டர் நிற்கிறேன்னா அப்படியே திரும்பினா கடல். அவ்வளோதான் ஜி. எவ்வளோ ஒரு 10 அடி இருக்கும் ஜி. ரோட்டுக்கும் கடலுக்கும் 10 அடி இருக்கும். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஃபுல்லாக போட்டாக இருக்கும். ஒரு தீவு இது. கோவாங்கிறது ஒரு தீவு, மலைப்பாங்கான ஒரு தீவு. இது வந்து பிக் டாடி. இது இப்போ கட்டணம் கட்டிகிட்டு இருக்காங்க. போன வருஷம் வரும்போது அதெல்லாம் இப்போ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. காசு நிறைய வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து கோவாவின் தலைநகர் பனாஜி அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல நின்றுக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஏன்னா நான் ரொம்ப தடவை வந்து எனக்கு பழகி பார்த்து ரசிக்கிறதுனால நான் என்னமோ என் ஊருக்கு வந்த மாதிரி இருக்குது. ஆனால் நான் தமிழை அப்படிங்கிறத மட்டும் நான் மறக்கிறதில்ல என்றைக்குமே. ஆனால் ஒரு ஈர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடம் எனக்கு ரொம்ப எப்போவுமே வந்து நான் இங்கே தான் நான் ரூம் போடுவேன். இந்த கடலுக்கு முன்னால் ஒரு ரூம் ரிப்பப்ளிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல தான் நான் இது போடுவேன். இதுதான் கோவா. கோவாவில் இது பனாஜி. இதுக்கப்புறம் வந்து வாகா பீச்சு, அஞ்சனா பீச்சு மற்றும் வந்து நிறைய இருக்குது. சர்ச் இருக்குது. அப்புறம் அந்த ரங்கீலெல்லாம் படம் எடுத்தாங்கள்ல அஞ்சனா பீச்சில், அது இருக்குது. பாம்பே படத்தில் ஒரு சுற்றி எடுத்தாங்களே, என்னது உயிரே பாட்டு, அது. அப்புறம் இதெல்லாம் இங்கே பாருங்க, ரொம்ப பிரதானமான இடங்கள் வந்து நிறைய இருக்குது. இதுதான் பனாஜி, கோவாவின் தலைநகர். அப்புறம் இங்கேருந்து நம்ம அப்படியே சுற்றி பார்க்க போனோம்னா போயிட்டே இருக்கலாம். 1 வாரம் ஆகும் திரும்பி வர்றதுக்கு. நான் எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம வந்து எல்லாம் பார்த்ததுனால நம்ம ஒரு கெசினோக்குள்ளே போய் நம்ம விளையாடலாம், அங்கே போய் ஒரு நியூ இயரை நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அதுக்கு 7 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க நியூ இயருக்காக. நம்ம போய் கேட்டு வந்துட்டேன் பிக் டாடியில். பிக் டாடி, பேரடைஸு, ஜெட்லின்னு இந்த மாதிரி நிறைய கப்பல் வந்து இந்த கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஆப்போசிட் போட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா, இது வந்து பிக் டாடி, இது கடல். இந்த மாதிரி இடம் இருக்கும். இந்த இடமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஜி. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்க, கடலுக்கு மேலே ஒரு பாலம். ஜூம் பண்ண முடியுமா அதில்? பண்ணலாம் ஜி. இங்கே பாருங்கள், அங்கே பாலம். அதெல்லாம் நீங்கள் இப்படி பார்க்குறதோட